அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஜெயம் ரவி கிட்ட கேட்குறாங்க, கெனிஷா என்னன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, ப்ளஸ் அவங்க ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அவங்க, அதுக்காக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு சென்டர் வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு நல்ல சிங்கர் கூட, எனக்கு அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, யாரும் தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என் பசங்க எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியும், 10-20 வருஷம் ஆனாலும் நான் அவுட் ஆஃப் த கோர்ட்டில் என் பசங்களுக்காக போராடிட்டு தான் இருப்பேன் ஒரு தந்தையா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை தாண்டி அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை நான் அனுபவிச்சேன், இவ்வளோ வருஷமாக வாய மூடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஜெயம் ரவி தரப்புலேருந்து. ஜெயம் ரவியை சார்ந்த சில நடிகர்களும் அங்கே சொன்னதை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அவர் கையில் ஒரு ரூபா கூட இருக்காதுங்க, எல்லாமே அவங்க கிட்ட கேட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி ஃபினான்ஷியல் கண்ட்ரோல்லேருந்து எல்லா கண்ட்ரோலுமே அவங்க கிட்ட தான் இருந்ததுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு பெருசாக ஒரு விஷயம் இல்லை, அப்புறம் இன்னும் சில பேரோட டிவோர்ஸ் ஃபைலிங் எல்லாமே பேசப்பட்டுச்சு அந்த இடத்துல இல்லையா. அப்புறம் இவங்க விஷயம் அப்படியே அமைதியாகிடுச்சு. திரும்ப ஒரு பெரிய அப்படியே ஒரு பாம்பு போட்ட மாதிரி ஒரு விஷயம் வந்தது வந்து இந்த ப்ரொடியூசரோட ஐஸ்வரி கணேசன் ஒரு பொண்ணோட வெட்டிங்கில் இவங்க வந்த விஷயம்தான். சேம் லைக் மேட்சிங் அவங்க அந்த பிஹேவ் பண்ண விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கட்டும். பட் இந்த இடத்துல எல்லாமே கேட்கலாம், ஏன் அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஏன் எடுத்தோடனே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் வரும்.